உங்களில் ஒருத்தர் என்கிட்ட கேட்ட ஒரு கொஸ்டின்னா, நான் ப்ளவுஸ் ப்ராப்பராக தான் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டேன். ப்ளவுஸோட ஃபினிஷிங்கும் நீட்டாக தான் இருக்கும். எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி தரீங்களான்னு கேட்டாங்க. நானும் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அந்த கஸ்டமர் ப்ளவுஸ் வந்து ஒழுங்காகவே தைக்கல, ஸ்டிச்சிங்கே சரியில்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதையே விட்டுட்டேன் சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆரம்பத்தில் தைக்கிறவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன தப்பு வரத்தான் செய்யும். அதை எப்படி நம்ம சரி பண்ணி கொடுக்கலாம் தான் பார்க்கணும். ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட இது சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த ஃபால்ட்டை எப்படி சரி பண்ணி கொடுக்கலாம் தான் நம்ம பார்க்கணும். சின்ன சின்ன மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணிட்டாலே நமக்கு போக போக தைக்கும் போது அந்த மிஸ்டேக்லாம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். முதல்ல நீங்க உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு நீங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அவங்களோட ப்ளவுஸை நீங்கள் தச்சு பழகிக்கிட்டீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு நம்ம ஒரு பயம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். முடிஞ்ச வரையும் முயற்சி பண்ணுறதை மட்டும் விட்டுறாதீங்க.